கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனுக்கும் கல்வாரியமின் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நோவா டிவி வாயிலாக, இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஜீவனுள்ள வாக்குத்தத்தம் என்னன்னா, ஏசாயா 60:20. ஏசாயா 60:20 உன் துர்க்க நாட்கள் முடிந்து போம். அல்லேலூயா. உங்கள் துர்க்க நாட்கள் முடிந்து போகும்னு கர்த்தர் என்ன சொல்கிறார்? இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்வில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ துக்கங்கள் உண்டு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில தாய்மார்கள் தகப்பன்மார்களை கேட்டான்னு சொல்லுவாங்க, என் பையன் 10th எழுத போகிறான், என் பொண்ணு 10th எழுத போகிறா, என்ன ஆகுமோ, 12th எழுத போகிறா, என்ன ஆகுமோ, அவள் இப்போ வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கா, மார்க் வருமா, ஃபெயில் ஆகிடுவாள், ஒரே பதட்டத்தில் துக்கத்தோடு இருப்பாங்க. இன்னும் சில பிஸ்னஸ் மேனை கேட்டோம்னா சொல்லுவாங்க, போன தடவை கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு, இந்த தடவை கொஞ்சம் எல்லாமே ப்ராடக்ட் எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது, போன தடவை நல்லா லாபம் வந்துச்சு, இந்த தடவை லாஸு கொஞ்சம் ஆயிடுச்சு, இந்த லாஸை நான் எப்படி ஈடு கட்டுவேன், எப்படி பேங்க் லோன் கட்டுவேன் அப்படிங்கிற துக்கத்தோடு நான் இருக்கேன் பிஸ்னஸ் மேன் சில சொல்லுவாங்க. இன்னும் சில பேர்லாம் கேட்டோம்னா நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க ஐயா, ஆனால் திடீர்னு இப்படி வீட்டில் ஒரு பலகீனம் வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் கணவன் மனைவி நாங்கள் நல்லா இருந்தோம், என்னென்னு தெரியல, எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் முறுமுறுப்பாக சண்டையாக போயிட்டுருக்கு, இந்த துக்கம் எப்போ மாறுமோ அப்படின்னு எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் கலங்கி கொண்டு இருப்பீங்க. அந்த எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்து சொல்வது ஒரே வார்த்தை, ஜீவனுள்ள வாக்குத்தத்தம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சரி, துக்க நாட்கள் முடிந்து போனால் நம்ம என்ன செய்யணும், ஏன் நம்மளுக்கு துக்கம் வந்துச்சு, நம்ம எப்படி சரி பண்ணணும் நம்ம பார்ப்போம். துக்கம் ஏன் வந்துச்சு, துக்கம் ஏன் வந்துச்சு நம்ம பார்த்தோம்னா வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. 2 பேதுரு 1:8-9 என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, படிங்க. 2 பேதுரு 1:8-9 வேதத்தில் சொல்லியிருக்கு, உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது, இவைகள் இல்லாதவன் எவனோ, அதாவது வீணரா இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது, இவைகள் இல்லாதவன், வீணராய் இருக்கிறவன், கனி இல்லாதவன் எவனோ அவன் முன்பு செய்த பாவங்களால் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். உங்கள் துக்கம் நாட்கள் முடியாததுக்கு முதல் காரணம் கண் சொருகி போன குருடனாய் இருப்பது. நம்மளை கண் சொருகி போன குருடனாய் மாற்றுவது எதுன்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவில் வீணரும் கனியற்றோரமாக இருக்க செய்வதுதான். சரி, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வீணர்னு என்ன? திடீர்னு என்ன தம்பி ஒரு வார்த்தை கேட்குறீங்க, எனக்கு தெரியலையே. அந்த வீணர்னா சில நேரம் தமிழே நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும், தமிழே சில வார்த்தைகள் புரியாது. வீணர்னா என்னன்னா பயனற்ற, ஆங்கில பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு யூஸ்லெஸ், பயனற்ற. நம்ம ஒரு நிலத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த நிலத்தில் புல்லை போடுவான், அது நெல்லை போட்டிருப்பாங்க, ஆனால் நெல் முளைக்க புல்லு தான் முளைக்கும். சரி, ஒரு மரத்தை நடுவாங்க, மரம் காஞ்சி போயிடும். உடனே அந்த ஓனர் சொல்லுவார், இந்த நிலம் பயனற்றது, நான் எதை விரும்புனா அது இந்த நிலத்தில் என்னையால் பயிரிட முடியல, நான் எதை விரும்புனா அந்த நிலம் எனக்கு தரலை, அந்த நிலம் தான் பயனற்ற நிலம், வீணர்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வீணர்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு எதை செய்தால் இயேசு கிறிஸ்து சித்தம் என்னன்னு அறிஞ்சு அதன் வழியில் நடக்க முடியாதவர்கள், இயேசு கிறிஸ்து எதை நம்மகிட்ட விரும்புகிறாரு அதை நம்ம கொடுக்க முடியாத ஒரு ஜனம், இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தின்படி நடக்க முடியாத ஒரு ஜனம் தான் வீணர். சரி, 2வது கனியற்றவர்கள். எத்தனையோ கனி இருக்கு, அதில் நம்ம அதே 2 பேதுரு 1:5 பார்த்தோம்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இருக்கணும். நிறைய கனி சொல்லிருக்கு, ஆனால் 5 நம்ம எடுத்துக்குவோம். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து விசுவாசத்தோடு தைரியத்தையும், உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் உடையவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் என்னாகும், நம்ம எப்படி இருப்போம், கண் சொருகி போன குருடனாய் இருக்க மாட்டோம், தெளிவுள்ள புத்தி உள்ளதாக இருப்போம். நம்ம துர்க்க நாட்கள் என்ன ஆகும், முடிந்து போகும். சரி, இந்த கண் சொருகி போன குருடர்கள் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஆங்கில பைபிளில்
நம்ம பார்த்தோம்னா அதில் ஒரு தெளிவான ஒரு நல்ல வார்த்தை, அந்த கண் சொறி போன குருடர்கள் என்னன்னா என்ன அர்த்தம்? கண் சொறி போன குருடர்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டு இப்படி இருக்குமா? தெரியாது. கண் சொறி போன குருடர்கள் அப்படின்னா என்ன? கர்த்தர் ஏன் நம்மளுக்கு சொல்றாரு அப்படி? நம்மகிட்ட கனி இல்லை, அவர் அறிகிற அந்த சத்தியன்ப நடக்கலை, அவர் எதிர்பார்க்கறத நம்மளால் கொடுக்க முடியல, நம்ம வீணராக இருக்கோம்னா நம்ம கண்கள் கண் சொறி போன குருடாக இருப்போம்னு பைபிளில் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எப்படி இருப்போம்? பார்த்தோம், தெளிவாய் வேதத்தில் போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில், ஆங்கில பைபிளில் படித்தோம்னா ஒரு வார்த்தை தெளிவாக போட்டிருக்கு, க்ளோசிங் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் டு த ட்ரூத். அதாவது உண்மைக்கு, சத்தியத்துக்கு தன்னோட ஆவிக்குரிய கண்களை மூடுகிறவன். சத்தியத்துக்கு தன்னுடைய ஆவிக்குரிய கண்களை மூடுகிறவன். அது எப்படி மூடுவாங்க? பைபிளை மூடிச்சுட்டு பைபிளை பார்த்துட்டு மூடிடுவாங்களா? இல்லை ரோட்டில் வசனம் போடும்போது கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கிற வேத படித்தோன்னே டக்குன்னு மூடி இப்படி திரும்பிடுவாங்களா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, சில வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா அந்த சில மீட்டிங்க்கு போகும்போதும் சர்ச்சுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் காணிக்கை கொடுப்பாங்க. சந்தோஷம், தப்பே இல்லை, கொடுக்கணும். ஆனால் அந்த காணிக்கை எப்படி வந்தது? பீடி சிகரெட் எடுத்து கொண்டு கொடுக்குற காணிக்கையா? சிலர் பீடி சிகரெட்டு பார்க்க எல்லாம் கடைக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் கடவுளுக்கு மட்டும் காணிக்கை கொண்டு போய் அப்படியே கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கெல்லாம் போகவே மாட்டாங்க, ஒரே வியாபாரம். அவங்களும் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, கடவுள் முன்னாடி காணி கொடுப்பாங்க, விண்ணப்பம் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் தன் சகோதரனை பகைப்பான், தன் சகோதரன் கொடுக்கறத கொடுக்க மாட்டான். ஆனால் கடவுள் முன்னாடி ஜெப விண்ணப்பத்தோடு கடவுளே அப்படின்னு ஆராதிப்பாங்க. இன்னும் சில பேர் அங்கே ஜெவாவில் பார்த்தா உருண்டு புரண்டு அக்னியே மேலே அப்படியே இறக்கிடுவாங்க. எலியாவு மேலே, எலியாவு மாதிரி அக்னியே சர்ச்சுக்குள்ளே இறக்கிடுவாங்க. சர்ச்சுக்குள்ளே அத்தனை அந்நிய பாசம் எல்லாம் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. தன் கணவர் கொடுக்குற, மாமனார் மாமியார் கொடுக்க மரியாதை இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரே சண்டை, வாயை திறந்து அவ்வளோ அசிங்கசியமாக பேசுவாங்க. அதான் சொல்லிருக்கு தெளிவாக, சத்தியத்துக்கு தன் ஆவிக்குரிய கண்களை மூடுகிறான். சத்தியத்துக்கு தன் ஆவிக்குரிய கண்களை மூடுகிறான். இதுதான் அர்த்தம். ஆவிக்குரிய வழியில் நடப்பான், ஆனால் சத்தியம் அவனுக்குள்ளே இராது. சர்ச்சுக்கு போவான், பைபிளை தூக்குவான், ட்ராக்ஸ் கொடுப்பான், கர்த்தரை நீ வியாபாரத்தில் இவ்வளோ தூரம் ஆசை வச்சிருக்கான்னு கொண்டு போய் பணத்தை கொட்டுவான். ஆனால் கடைக்குள்ளே பீடி சிகரெட்டு பாக்கு இருக்கும். ஆவிக்குரிய மனிதனாக ஓடுவான், பட் சத்தியம் அவனுக்குள்ள இருக்காது. ஆவிக்குரிய மனிதனா எப்படி இருக்கணும்? நம்ம உலகப்பரமான வாழ்வு இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஓடுவான். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா தேவாலயத்தை தேடுதல், ஏசப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். ஆனாலும் அது சத்தியத்துப்படி செஞ்சாதான் கடவுள் ஆசீர்வதிப்பார். முதலாவது. ரெண்டாவது சொல்லியிருக்கு, யூ கான்ட் see what is right before you. உங்களுக்கு முன் சரியானதை நீங்கள் பார்க்க முடியாது. கண் சொருகி போச்சுன்னா எப்படி இருக்கணும்? உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது, உங்களுக்கு முன்னாத சரியானதை உங்களை என்ன பண்ணாது, தேர்ந்தெடுக்க முடியாது. தெளிவில்லாமல் போயிடுவீங்க. வேதத்தில் சொல்லியிருக்கு, தெளிவுள்ள புத்தி உள்ளவராக இருங்கள்னு. அந்த தெளிவுள்ள புத்தியை என்ன பண்ணும்? அது புரிதலை, அந்த தெளிவுள்ள புத்தியை நம்மகிட்ட இருந்து என்ன ஆகும், எடுத்து போட்டுரும். நம்ம என்ன பண்ணுவோம், எது பண்ணுவோம் ஒன்றுமே தெரியாது. உலகப்பரமாக என்ன பண்ணுவோம், சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம், செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்படி இருக்க காரணம் வீணரும் கனியற்றுமா இருக்கிறதுனால உங்கள் கண் என்ன ஆச்சு, சொருகி போயிடுச்சு. அதனால என்ன ஆகும், உங்கள் ஜபமோ விண்ணப்பமோ கர்த்தரத்தில் என்ன ஆகும், போவாது, அருவருப்பாக இருக்கும். சரி, நம்ம வேதத்து மூலமாக அந்த கண் சொருகி போன குருடன் யார் நம்ம பார்ப்போம். முதலாவது என்னோட திருப்பிக் கொள்ளுங்க, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறாரு, சவுலே நீ எனக்கு முன்பாக எங்கே போ, கில்காலுக்கு போ, சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்று சொன்னான். சாமுவேல் என்ன சொல்கிறாரு, சவுலை பார்த்து நீ கில்காலுக்கு போ, அங்கே நான் வருவேன், நீ 7 நாள் அமைதியாக காத்துரு, நான் அங்கே என்ன பண்ணுவேன், உனக்கு நீ என்னென்ன செய்யணும், சமாதானம் பண்ணி தகனம் பண்ணி எப்படிலாம் செய்யணும்னு உனக்கு நான் சொல்லும் மட்டும் என்ன பொறுமையாக 7 நாள் காத்துருன்னு சொல்லி அனுப்பியாச்சு சவுலை. சரி, சவுல் போகிறாரு. அதே மாதிரி 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் சவுல் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்
5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க, 1 சாமுவேல் 13:5 பெலிஸ்தீர் என்ன பண்ணுறாங்கன்னா 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரையோடும் திரளான ஜனங்களோடு என்ன பண்ணுறாங்க, மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். யாரை காலி பண்ணுறதுக்கு? சவுலை காலி பண்ணுறதுக்கு. அவங்க இஸ்ரேல் ஜனம் காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரெடியாக இருக்கான் பெலிஸ்தியர், இவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெலிஸ்தியர் ஜனங்கள் திரளான ஜனங்களை பார்த்து பயந்து அலறி எங்கெங்கே புதருக்குள்ளேயும் கெபிக்குள்ளேயும் குகைக்குள்ளேயும் என்ன பண்ணுறாங்க, தங்களை கொண்டு போய் ஒழித்து கொண்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் சவுலோடு இருக்குது. சவுலோடு என்ன பண்ணுது, ஒரு கூட்டம் அவனோடு இருக்குது. சவுலோடு இருக்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, 7ஆம் வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 13:7 சவுலோ இன்னும் கில்காவில் இருந்தான், சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். சவுலோடு இருந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், பயப்படுகிற கூட்டம். உங்கள் கண் சொருகாமல், உங்கள் கனியை நீங்கள் விடாமல், நீங்கள் வீணராக ஆகாமல் இருக்கணும். உங்கள் பக்கத்தில் யாரை வச்சுக்கணும், பயமில்லாத தெளிந்த புத்தி உள்ள ஆள்களை வச்சுக்கணும். பயந்த ஆளுக்கு என்ன பண்ணும், அவனும் பயந்து உங்களையும் பயப்படுத்தி என்ன பண்ணுவான், உங்களை கண் சொருகி குருடாகிற ஒரு முட்டாளாக மாற்றிடுவான். அது மாதிரி சவுலோடு இருந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, பயப்படுகிற ஒரு கூட்டம். அந்த பயப்படுற கூட்டத்தினால அவன் என்ன பண்ணா, ரெண்டாவது அவனுக்கு கூட்டம், அவன் பக்கத்தில் இன்னொரு கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம்னா, என்ன கூட்டம் நம்ம பார்த்தோம்னா, அவன் சாமுவேல் குறித்து அவன் 7 நாள் காத்திருந்தான். சாமுவேல் கில்காக்கு வரல. அவன் 7 நாள் என்ன பண்ணுறான், காத்திருக்கான். சாமுவேல் வருவாருன்னு 7 நாள் காத்திருக்கான். ஆனால் என்ன ஆகலை, சாமுவேல் கில்காக்கு வரல. ஆனால் உடனே கில்காக்கு வரலன்னொடனே அவங்க கூட இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவனை விட்டு சிதறி போனார்கள். அல்லேலூயா. அவனை விட்டு சிதறி போன்ற ஜனம். முதலாவது இருக்கிற பக்கத்தில் இருந்த ஜனங்கள் பயந்த ஜனங்கள். இன்னொரு ஜனம் எப்படி சிதறி போகிற ஜனங்களாக இருந்தாங்களா அந்த ஜனங்கள். உங்கள் வாழ்வில் உங்களை பக்கத்தில் வச்சிருக்கவங்க பயப்படுற ஜனம், சிதறி போகிற ஜனம் இருந்தால் உங்கள் கண்கள் எப்படி இருக்கும், சொருகி போய் நீங்கள் குருடாயிருவீங்க. கடவுளோட சாபத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் விண்ணப்பங்கள் கடவுள் பக்கத்தில் போவாது. நீங்கள் என்ன தான் விண்ணப்பம் பண்ணாலும் சவுளை போல் அது என்ன ஆகும், கேட்காது. சரி, என்ன அந்த சிதறி போகிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம பார்த்தோம்னா, சிதறி போனவர்கள், அதாவது மேய்ப்பனோட சத்தத்தை கேட்காம ஓடுபவர்கள், சத்தத்தின் நடக்காம அவங்க இஷ்டப்படி உலகப்பரமாக போகிறவர்கள் சிதறி போகிறவர்கள். அந்த சிதறி போகிற உங்களையும் சிதறி வச்சுருவாங்க. சில சொல்லுவாங்கள்ல, கஷ்டமாக இருக்கட்டும் பரவாயில்ல, ஏசப்பாவுக்கு ஒரு காணிக்கை நான் தரேன்னு சொல்லி நீ அதை செய்யி, கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கவே மாட்டார். அவர் சித்த ஏதோ அதை தான் செஞ்சு அதை ஆசீர்வதிப்பார். சில ஜனங்கள் அப்படி சொல்லி வீணான அவங்களோட கற்பனைக்குள்ளே செய்வாங்க. கடவுள் நம்ம என்ன செஞ்சாலும் முட்டி போட்டு ஜோம நம்ம மன்னிச்சிருவாரு, நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம ஆசீர்வதிச்சிருவாரு. அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் சிதறி போகிறவர்கள். தன் மேய்ப்பன் ஒரு ஆட்டு மந்தைய மேய்ப்பன் நடத்தி கொண்டு போகிறான். ஆடெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். சில ஆடுகள் அந்த பக்கம் இந்த பக்கம் போகும். உடனே என்ன பண்ணுவான், தன் கோலால் உள்ளுக்கு போ அப்படின்னு போவான். அவனோட சத்தத்தை கேட்காம திருப்பி என்ன பண்ணும், ஓடும். அதே போல தான் அவன் சத்தத்தை கேட்காம அவன் மந்தையிலேருந்து ஓடுற ஜனம் தான் சிதறி போடுற ஜனம். அந்த ஜனத்தோட பேச்சை கேட்டோம்னா நம்ம என்ன ஆகும், நம்ம கண்கள் சொருகி குருடாக மாறிடுவோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் சவுலோடு இருந்த ஜனங்கள். ஒன்று இருந்த ஜனம் பயந்துப்படுற ஜனங்கள், சிதறி போகிற ஜனங்கள். ரெண்டாவது, சவுல் எப்படி இருந்தான்னா, அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் அப்பொழுது சர்வாங்க தான் சமாதி பண்ணி என்ன பண்ணான், அவன் செலுத்த ஆரம்பித்தான். சாமுவேல் வரல. ஆனால் இவரே என்ன பண்ணார், சவுலே என்ன பண்ணார், அதை செலுத்திட்டார். செலுத்தி முடித்தோன்னே சாமுவேல் வர்றாரு. ஐயா செய்து முடிச்சோன்னே சாமுவேல் வரந்தோடனே சவுல் சொல்கிறாரு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சாமுவேல் கேட்டோன்னே சவுல் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 11ஆம் வசனத்தில், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் நீங்கள் வராததையும் பெலிஸ்தியர் மிக்காவில் கூடுதே நான் கண்டபடியினால். அல்லேலூயா. அதாவது உங்கள் பக்கத்தில் பயந்தவர் இருக்கலாம், சிதறி போகிறவர்கள். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும், அவங்கள காணக்கூடாமல் இருக்கணும், அவங்கள கண்டுக்கவே கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் கர்த்தர் எனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுருப்பார், அவர் நடத்துவார் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, கண்கள் சுருகி குருடன் ஆக மாட்டீங்க. சவுல் சொல்கிறாரு,
அவங்க பயந்து ஓடுறாங்க, சிதறி போகிறாங்க, பெலிஸ்தர் அங்கே வந்துட்டான். ஆனால் நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் நான் கண்டதினால். அன்னைக்கு ஆதாமேவா என்ன பண்ணாங்க, கர்த்தர் சொன்ன அந்த வேண்டான்னு சொன்ன அந்த கனியை இவங்க பார்த்து பார்வைக்கு ஏற்றதா, பார்வைக்கு நல்லா இருந்தாலும் போய் பறிச்சா. அந்த கண்டது, அந்த கண்களால் காண்பது உங்கள் வாழ்வில் நீங்கள் காண்றது கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், உங்களை கண் சோர்வு வச்சு குருடாக மாற்றிடும். இங்கே சவுல் என்ன பண்ணா, ஓடினவனையும் செதறனையும் பார்த்து பெலிஸ்தரை பார்த்து பயந்ததுனால யாரை மறந்தான், கர்த்தரை மறந்தான், சாமுவேலை மறந்தான். அவங்க சொன்ன தீர்க்கதரிசி அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து என்ன பண்ணா, உலகப்பரமாய் நடக்க ஆரம்பிச்சிடான். சாமுவேல் செய்ய வேண்டிய எல்லா முறையும் என்ன பண்ணா, சவுல் செய்தான். சவுல் செஞ்சதுனால சவுல் பலன் அடைந்தானா, அடையலை. அவன் சொல்றாரு, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வான பலி நான் செலுத்தினேன் அப்படிங்கிறான். அதாவது நான் இன்னும் ஜெப விண்ணப்பம் பண்ணலை, அப்படி பண்ணலைன்னா தகன பலியை செலுத்தினா பெலிஸ்தரை கொன்றுவாங்க, அதனால என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணி தகன பலி செலுத்தினா பெலிஸ்தர்களை நான் கொல்லுவேன், நான் அவங்கள மேற்கொள்வேன்னு நான் ஜெபம் பண்ணேன். இப்போ எத்தனையோ ஜனங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக ஏன் மாறலைன்னா துக்கம் நாங்கள் முடியும், இதுதான் காரணம். இப்போ சவுலும் தான் யாருக்கு எடுத்து தகன பலி செலுத்தினா, ஒரு பெரிய ஸ்டாருக்கா செலுத்தினா, இல்லை யார் செலுத்தினா, யாரு செலுத்த சொன்ன கடவுளுக்கு தான் அவனும் செலுத்தினான். கடவுள் சாமுவேல் இந்த கடவுளுக்கு நம்ம தேவனுக்கு செலுத்தணும்னு சொன்னார். அதே தேவனுக்கு தான் சவுலும் செலுத்தினான். ஆனால் ஏன் அவன் ஜெப விண்ணப்பம் அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படலை, அவனுக்கு அருவருப்பாக மாறியது. சாமுவேல் திட்டுறான், நீ என்ன புத்தீனமாக செஞ்சுட்ட, அதனால உன்னோட ராஜ்யம் முடிஞ்சது, அவன் உனக்கு பதில் ஒரு தலைவனை கர்த்தர் என்ன பண்ணார், தேர்ந்தெடுக்க கட்டளையிட்டான்னு சொன்னான். ஏன் அவனுக்கு சாபமாக முடிஞ்சது, ஏன் சாபம் முடிஞ்சுன்னா, சாமுவேல் நம்ம 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்ல, அவர் சொல்கிற நீ 7 நாள் மட்டும் 7 நாள் இரு, நான் உனக்கு செய்ய வேண்டிய சொல்லி தகன பலி நான் செலுத்துவேன்னு சொல்கிறாரு. 7 நாள் இருந்தான்னு சொன்னார். 7 நாளைக்குள்ளே நான் வந்துடுவேன், அதுக்குள்ளே உனக்கு நான் எப்படி தான பலி செலுத்துவேன்லாம் அந்த அதிகாரத்தில் அவங்க சொல்லலை. திருப்பவும் திருப்பி கொடுங்க அதிகாரத்தை இன்னொரு தடவை வாசிப்போம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு போய் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன், நான் உன்னிடத்தில் நீ செய்ய வேண்டிய உனக்கு அறிவிக்கு மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். அல்லேலூயா. சாமுவேல் என்ன சொன்னார், சவுலே உன் வேலை கில்காக்கு போய் 7 நாள் காத்திருக்கணும். ஏன் வேலை, நான் உங்ககிட்ட என்ன பண்ணுவேன், பலிகள் எப்படி செலுத்தணும்னு உனக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்ல நான் உனக்கு உன் இடத்துல செலுத்த நான் வருவேன், அது வரைக்கும் என்ன பண்ணு, வெயிட் பண்ணு, அவ்வளோதான். இயேசு எதை சொன்னார் அதை தான் செய்யணும். 7 நாள் காத்துறா, 7 நாள் காத்து மட்டும்தான் இருக்கணும். சாமுவேலுக்குரிய வேலையை அவர் செய்வார். இங்கே வேதத்தில் போட்டிருக்கா, அவன் 7 நாள் காத்திருந்தான், அவர் வரல, 7 நாள் 8ஆவது நாள் அவனை வெட்டினான்னு போய் தகன பலி செலுத்தான்னு சொல்ல, இல்லை 7 நாள் காத்திருந்தான், அவர் வரல. அவர் 7ஆம் நாள் அந்த தகன பலி செலுத்துகிற டைமை கொஞ்ச நாள் லேட்டாக கூட வந்திருப்பார். ஆனால் வேதத்தில் எதை செஞ்சாலும் தெளிவாக போட்டிருக்கும். 8ஆம் நாள் அவன் 7 நாள் வெயிட் பண்ணான் சாமுவேல் வரலைனாலும் 8ஆம் நாள் தகன பலி செலுத்தினால் வேதத்தை போடலை. 7 நாள் காத்திருந்தான். அதில் வேற பாருங்க, 7 நாள் காத்திருந்தான், 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காக்கு வரவில்லை, உடனே ஜனங்களை அவன் விட்டு சிதை போன அவன் கண்டு என்ன பண்ணான், தகன பலியை செலுத்தினால்தான் போட்டிருக்கு. சாமுவேல் கரெக்டாக பலி செலுத்த அவர் கர்த்தர் என்ன டைம் சொல்லியிருக்கா அந்த இடத்துல வந்துட்டான். கர்த்தருக்கும் அவருக்கும் தெரியும் எந்த நேரத்தில் போகணுன்னு. ஆனால் சவுலுக்கு கொடுக்கப்பட்ட வேலை 7 நாள் காத்திரு, அவ்வளோதான். 7 நாளுக்குள்ளே நான் சொல்லுவேன், தகன பலி செலுத்துவேன்னு சாமுவேல் அவனுக்கு சாமுவேல் சவுல்கிட்ட சொல்லலை. இல்லை 7 நாள் மட்டும் காத்திருன்னு சொல்லலை, 7 நாள் காத்திரு, 7 நாளுக்கு அப்புறம் கடவுள் நோக்கி பாரு, அவர் 7 நாளுக்கு அப்புறம் என்ன சொல்கிறார் அதை நீ செய், அதான் அர்த்தம். 7 நாள் மட்டும் காத்திரு, 7 நாளுக்குள்ளே வருவேன்னு சொன்னால் சவுல் செஞ்சது என்ன, சாமுவேல் வரல ஆனால் செஞ்சான். ஆனால் 7 நாள் மட்டும் காத்திரு, 7 நாளுக்குள்ளே நான் செய்வேன்லாம் சாமுவேல் சொல்லவே இல்லை. 7 நாள் காத்திரு, உன் வேலை 7 நாள் காத்திரு, அவ்வளோதான். சாமுவேல் வேலை பலி செலுத்தி நான் உனக்கு என்ன செய்வேன் சொல்கிறேன், அவர் வேலை அவர் செய்வார். இப்போல்லாம் அப்படிதான் இல்லை, ஊழியக்காரர் வேலை, பாஸ்டர்ஸ் வேலை, ஐயர் வேலையில் என்ன பண்ணுறாங்க, ஆசிரியர் வேலை என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் எடுத்துக்கிறாங்க. அவங்கள மிரட்டுறது. சாமுவேல் மாதிரி சவுல் நீ சொரல அதனால வெட்டிட்டேன்னு சொல்லும் மாதிரி என்ன பண்ணுற, இப்போ ஊழியக்காரனையும் ரெவரண்டையும் எல்லாம் மிரட்டுறது. இப்போ எத்தனையோ சவுல்கள் எத்தனையோ ஆலயத்தில் எத்தனையோ இதில் எந்திரிச்சிட்டாங்க.
அதனால் எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்யணும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம எதுவுமே செய்யாமல் சவுல் மாதிரி என்னாகும், பயந்து சிதறி போன ஜனங்களை கண்டு அவனும் பயந்து அவனும் என்ன பண்ணா, உலகப்பரமான ஒரு இதுக்குள்ளே போயிட்டான். வேதத்தில் சொல்லி நம்ம பார்த்த மாதிரி கண் சொருகி குருடன் ஆயிட்டான். எப்படிப்பட்ட குருடன் உங்களுக்கு சொன்னேன், கண் சொருகி குருடன் ஆயிட்டு என்ன அர்த்தம், சத்தியத்தின்படி தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்களை மூடுகிறான். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்துக்கு கண்களை மூடுகிறவன் ஆயிட்டான் சவுல். ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் சத்தியத்துக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கண்களை மூடுறாங்க. சர்ச்சில் போய் ஐசப்பா நீங்கள் ஆசிரியங்கன்னு சொல்லிட்டு சர்ச் விட்டு விளையாடும்போது சிகரெட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது எத்தனையோ பேர். இன்னும் எத்தனை பேர் கல்லாப்பட்டியை பல சர்ச்சில் காணும், காணிக்கப்பட்டியை இல்லை, இப்போ காணிக்கப்பட்டியே கல்லாப்பட்டியாக மாறிடுச்சு, அதனால் வந்துடுச்சு. சில சர்ச்சில் காணிக்கப்பட்டியே காணும். ஐயருக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்கள ரொம்ப பரிசுத்தவான். கேட்டால் நாங்கள் கரெக்டாக தான் செய்கிறோம், நீங்களாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. எத்தனையோ இப்போ தேவாலயத்தில், தனி மனித ஊழியத்தில், இப்போ கிறிஸ்தவ ஊழியமே அப்படி தான் ஆயிடுச்சு. கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்காங்க, பட் ஆனால் என்ன, சத்தியத்தின்படி நடக்கலை. முன்னாடி சொன்ன போகிறது அனனியா சபரத்தில் மாதிரி ஒரு பங்கை மறைச்சி வச்சுட்டு பேதுருவிட்ட கொண்டு போய் என்ன பண்ணுறது, கொடுக்கறது. அதான் ஆவிக்குரிய வழியில் இருக்கிறது, ஆனால் சத்தியத்தின்படி நடக்காதது. அது மாதிரி தான் சவுலுக்கு ஆயிடுச்சு. அவன் கிறிஸ்துவ தேவனை தான் தேடினான்ப்பா, தேவனா தான் தகன பலியை செலுத்தினான்ப்பா, வேறு யாருக்கும் செலுத்தலை. ஆனால் சத்தியத்தின்படி செஞ்சானா, சவுல் சாமுவேல் சேர்ந்து என்ன பண்ணான், சவுல் செஞ்சான், அது பாவம். ரெண்டாவது என்ன பண்ணா, அவர் சொல்றாரு, ரெண்டாவது நம்ம கண் சொருகி நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு முன் சரியானது எதை என்ன பண்ண பார்க்க முடியாது, அதாவது தெளிந்த புத்தி உங்ககிட்ட இருந்து போயிடும், நீங்க முட்டாளாயிருவீங்க. அதை நான் சொல்லலை, யார் சொல்றா, சாமுவேலே திட்டுறாரு அவனை. என்ன பண்றாரு, அட புத்தீனமாய் செய்தீரே, அட முட்டா பையிலே அப்படின்னா யார் சொல்றாரு, சாமுவேல் தான் திட்டுறாரு. வேதம் அப்படிதான் சொல்லுது. கண் சொருகி போனவர் யாரு, புத்தீனம் உள்ளவர்கள். எது நல்லதுன்னு தெரியல, அவங்களுக்கு எதை செய்யணும்னு தெரியல. உலகமாக எதை செஞ்சாலும் காதில் வாங்கிட்டு செவ்வடங்காதில் சங்கூதன மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சத்தியம் என்னதான் சொன்னாலும், கர்த்தர் என்னதான் பேசினா, ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அந்த டைமுக்கு விட்டுட்டு பயம் வரும்போதும், ஐயோ பதட்டம் வரும்போது நான் என்ன பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணுறது, உலகம் என்ன பண்ணுது, அதே மாதிரி சவுல் செஞ்ச மாதிரி அவன் ஓடுறான், இவன் சிதறி போகிறான், என்ன பண்ணலாம், சரி நம்ம விட்டுவோம், அப்படி உலகப்பரமாக சிந்திச்சு என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லாமல் போயிடணும். அல்லேலூயா. அப்படி தான் உலகம் இருக்குது. அதனால் இதை நான் சொல்லலை, சாமுவேல் ஐயா சொல்லியிருக்காரு, புத்தினமாக செய்தீர். நம்ம லோக்கல் வச்சு முட்டா பயிலாட்டு செஞ்சிட்டியா அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன பண்ணும், அப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை. உங்களுக்கு முன்பாக சரியானதை நீங்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. தான் கண் சொருகி போன மக்கள். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்குள்ள கண் சொருகி நமக்குள்ளே இருந்துச்சா? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கோம், பைபிளில் தான் தூக்குறோம், காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கே ஜெபிக்கிறோம், ஆனாலும் சத்தியத்துபடி நடக்கிறோமா? ரெண்டாவது, நமக்குள்ள இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில வீணராக இருக்கோமா, கனியற்றவர்களாக இருக்கோமா, கனி உள்ளவர்களாக இருக்கோமா? இதெல்லாம் நம்ம சோதித்து பார்க்கும்போது இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம துக்க நாட்கள் முடிந்து போம். அல்லேலூயா. உங்களை நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளாக வேதத்தின்படி நடங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம். நீங்களும் சவுல் மாதிரி செய்யாமல், உலகத்தில் உள்ள பயங்கள் சிதறி போன காணாமல், ஏசப்பா என்ன சொன்னாங்களோ அதன்படி நடக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க, கண் சொருகி போன ஜனங்களை இல்லாமல் தெளிவுள்ள புத்தியாக இருப்பீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் துக்க நாட்கள் இன்று முடிவு செய்வார். சோசரேசப்பா, இந்த சாயங்கால பொழுதில் என் தகப்பனே, இந்த யூடியூப் வாயிலாக, நோவா டிவி வாயிலாக இந்த ஜனங்களை சந்திப்பில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு எத்தனையோ ஜனங்கள், கர்த்தாவே, நான் தெரியாமல் இத்தனை வருஷம் என் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை இருந்தாலும் சத்தியம் எனக்கு இல்லை, எனக்குள்ள கனி இல்லை. அதனால என் கண்கள் சொருகி போய் என் துக்க நாட்கள் முடியாமையே நான் தினமும் விண்ணப்பம் பண்ணுறேன். ஆனால் ஏன் துக்க நாட்கள் முடிந்து போகல அன்களாச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு விடை காணித்தேன். சவுளை போல என் ஜபம் இருந்ததுனால தான் என் துக்க நாட்கள் முடியல.
அதனால் இனிமேல் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. கர்த்தர் எதை சொல்லியிருக்காரோ, எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதை மட்டுமே செய்யுங்க. உலகத்தோட உங்கள் துன்பங்களை, உங்கள் துக்கங்களை பாராமல் இருங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.